ஹல்லேலூயா. உட்காருவோம். அருமையானவர்களே, இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து விட்டு அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு நம்ம கடந்து போகலாம். ஆமென். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். விசுவாசமுள்ள பெற்றோர் என்கிற தலைப்பிலே வருகிற 14ஆம் தேதி நடக்க இருக்கிற சில்ட்ரன்ஸ் டேவை முன்னிட்டு இன்றைக்கு நம்முடைய சபை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்படுகிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு தேவையான ஒரு சின்ன ஆலோசனையை நாம் கேட்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசமுள்ள பெற்றோர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வேகமாய் வாசியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர், மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, எகிப்து அரசன் பார்வோன் ஒரு கொடுமையான சட்டத்தை கொண்டு வருகிறான். ஏன்னா எகிப்தில் இஸ்ரவேலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? பெருகிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை ஸ்டாப் பண்றதுக்காக அவன் என்ன பண்றான்? பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நதியிலே போட்டு விட வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். ஆமென். எல்லாரும் அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அங்க உள்ள கவர்மெண்ட் நர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டான்? ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன செஞ்சிருங்க? அதை கொன்று போட்டுருங்க. பொம்பளை பிள்ளைனா உயிரோட வைங்கன்னு சொல்றான். அப்படி 2 சட்டங்கள் அங்கே இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தான் மோசேயின் பெற்றோர்கள் மோசேயை பெற்றெடுக்கிறார்கள். மோசேயினுடைய பெற்றோர்கள் மோசேயை பெற்றெடுத்து இப்ப அவங்க உடனே நதியில போடணும். எகிப்து நதியில போடணும். அதான் சட்டம். அந்த சட்டத்தை மீறவங்க பிள்ளையும் கொல்லப்படுவாங்க, பெற்றோரும் கொலை செய்யப்படுவார்கள். பயங்கரமான சட்டம் பாருங்க. பிள்ளை பிறந்த உடனே ஆம்பளை பிள்ளையானி வந்து பார்ப்பாங்க. அது அழுத உடனே வந்து பார்ப்பாங்க. அது பொம்பளை பிள்ளைன்னா என்ன செஞ்சிருவாங்களாம்? ஒன்றும் செய்யாமல் விட்டுருவாங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளைன்னா என்ன பண்ணிடுவாங்க? கொன்று போட்டுருவாங்க. அது பயங்கரமான சட்டம். அந்த மக்களுக்கு அப்படி ஒரு சட்டத்தை போட்டுட்டான் பார்வோன். பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க? நதியில போட்டுருங்க. அந்த நதியில கொடிய முதலைகள் இருக்கும். அது அந்த நதியிலே விழுந்து செத்து முதலைகளுக்கு இரையாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சட்டம் இருக்கிற நேரத்தில் மோசேயின் பெற்றோர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் ஆரோனின் வம்சத்தார், ஆரோன் கோத்திரத்தார். அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாங்க? அவங்க ஆண்டவருக்கு பயந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா. அந்த பிள்ளையை நதியிலே போட்டு விடாமல் அந்த பிள்ளையை ஒளித்து வைத்து பாதுகாத்தார்கள். அல்லேலூயா. நதியில போட்டுறாம என்ன செய்தாங்க? ஒளித்து வைத்து பாதுகாத்தார்கள். அதற்கு அவர்களுக்கு தேவை விசுவாசம். அல்லேலூயா. அப்போ மோசேயினுடைய பெற்றோர்கள் விசுவாசமுள்ள பெற்றோர்கள். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளை அழிந்து விடக்கூடாது, மடிந்து விடக்கூடாது என்று தேவன் மேல முதல்ல விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். தேவன் எப்படியும் இந்த பிள்ளையை பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எப்படியும் ஆண்டவர் எனக்கு தந்த இந்த குழந்தையை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அதனால அவங்க 3 மாசம் என்ன செஞ்சாங்க? அந்த குழந்தையை ஒளித்து வைத்தார்கள். அதற்கு அவர்களுக்கு தேவை என்ன? விசுவாசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குழந்தை ஆமென் தேவன் தந்த குழந்தை. எல்லாரும் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, இந்த குழந்தை தேவன் தந்த குழந்தை. ஆகவே இந்த குழந்தை அழிவதை நான் பார்க்க மாட்டேன். இந்த குழந்தை சாகதை நான் பார்க்க மாட்டேன். நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் இந்த குழந்தை என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது என்று
ஆமென். அவர்கள் தேவன் மேலே விசுவாசம் வைத்து அந்த குழந்தையை 3 மாதங்கள் பாதுகாத்தார்கள். அல்லேலூயா. கவனிங்க, பெற்றோருடைய விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளே வரும். பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார்களோ அப்படிதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கும். அதனால குழந்தை பெற்றெடுப்பது முக்கியமல்ல, அந்த பெற்றெடுத்த குழந்தையை விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பெற்றெடுத்த குழந்தையை விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும். அருமையானவர்களே, தீமோத்தேயு என்கிற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் 19 வயதிலே பெரிய ஒரு ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பவுல் சொல்றார் பாருங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளே என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த விசுவாசம் எப்படி வருகிறது? எப்படி இந்த தீமோத்தேயு என்கிற வாலிபன் சின்ன வயதிலே அவன் கர்த்தருக்காக வாழ முடிஞ்சது அப்படின்னா, அவனுடைய பாட்டி பேர் என்ன பேரு? லோவிசாள். லோவிசாளுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் அப்படியே பாஸ் ஆகி யாருகிட்ட வருது? ஐனிக்கேயாள். குயிஸ் ஐனிக்கேயாள் அவனுடைய தாயாருக்குள்ளே வருகிறது. தாயாருக்குள்ளே வந்த விசுவாசம் இப்பொழுது தீமோத்தேயுக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசம் பகிரப்படுகிறது. அந்த விசுவாசம் தான் நிலைத்திருக்கிற விசுவாசமாய் இருக்கிறது. ஆமென். பெற்றோர்களுடைய விசுவாசம், பெற்றோர்களுடைய உண்மை, பெற்றோர்களுடைய சபை மேலுள்ள வைராக்கியம், பெற்றோர்கள் சபையை ஹானர் பண்றது. பிள்ளைகள்கிட்ட வச்சுட்டு சபையை குறை சொன்னா அந்த பிள்ளைகளும் வரும் நாட்கள்ல சபையை குறை சொல்ல ஆரம்பிக்கும். அதனால அவர்கள் தேவ மகிமையை இழந்து போவார்கள். பிள்ளைகளுக்கு முன்னால ஊழியக்காரனை குறை சொல்லிட்டு தெரிஞ்சீங்கன்னா அந்த பிள்ளைகளும் அதை தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஊழியக்காரனை குறை சொல்லும் போது அவங்க மகிமையை இழந்து அவங்க லைஃப் போயிடும். ஆகவே பிள்ளைகளுக்கு தேவனை பற்றிய விசுவாசத்தையும் அவர்கள் சார்ந்திருக்கிற சபையை பற்றியும் பெருமையை தான் சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் குறை இருப்பது போல திருச்சபையிலும் குறை இருக்கலாம். வீட்டில் எல்லாம் பெர்ஃபெக்டாவா இருக்கு, எல்லாம் நம்ம பெர்ஃபெக்டாவா பண்றோம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைங்க கிட்டையும் சபையை குறைச்சி பேசுறது, ஊழியக்காரங்களை குறைச்சி பேசுறது. அந்த ஊழியக்காரன் இப்படி, இந்த சிலருக்கு இது டைம் பாஸே தான். அப்படிப்பட்டவங்ககிட்ட நீங்க ஃபெய்த்தை எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு தான், ஏன் பார்த்தீங்களா அந்த ஊழியக்காரன் அப்படி, பார்த்தீங்களா இவன் இப்படி, பார்த்தீங்களா அவன் விழுந்துட்டான், பார்த்தீங்களா அந்த சபை இப்படி இருக்கு, பார்த்தீங்களா. இதுக்கு தான் டைம் பாஸிங்கே வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த குடும்பத்தில் பிள்ளைகிட்ட சொல்லும் போது வளருகிற பிள்ளைகள் விசுவாசத்தை அல்ல அபிசுவாசத்தை என்ன செய்கிறார்கள்? கற்றுக்கொள்ளுகிறார்கள். கடைசியில் வளர்ந்து வர பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக பயம் இல்லாம போயிடுறாங்க. பயம் இல்லாம போயிடுறாங்க. எதுல பயம் இல்லாம? தேவன் மேல, தேவனுடைய வார்த்தை மேல, அவர்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள் மேலே பயம் இல்லாமல் போயிடுறாங்க, ஒழுங்கில்லாம போயிடுறாங்க. பெற்றோர்கள் தேவன் விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அது தாய்கிட்ட இருந்து, பாட்டிகிட்ட இருந்து, அப்புறம் யாருகிட்ட இருந்து வருது? தாயாருகிட்ட இருந்து, அப்புறம் யாருகிட்ட வருது? ஆமென், பிள்ளைகிட்ட வருது. அதனாலதான் சொல்றான், உன் பாட்டியின் விசுவாசம், ஐனிக்கேயருடைய விசுவாசம், லோவிசாளுடைய விசுவாசம் எங்க வருகிறது? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நடத்துவார் என்கிற விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல சத்தமா தான் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அப்ப நம்ம முதல்ல நம்ம விசுவாசம் உள்ள பெற்றோர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு தேவைக்கும் தேவனை சார்ந்திருக்கிறதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும்.
கர்த்தர் வைத்திருக்கிற சபையில நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா இருக்கிறோம், எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோங்கிறதை அவர்கள் பார்க்க வேண்டும். நீங்க உங்க பிள்ளைகிட்ட வச்சு தேசத்தை குறை சொல்லக்கூடாது, முதல்வரோ அல்லது அரசியல்வாதிகளை குறை சொல்லக்கூடாது, உங்க ஆசிரியரை குறை சொல்லக்கூடாது, சபை போதகரை குறை சொன்னீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்களை மாதிரி தான் வளருவாங்க. குறை சொல்லி அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய அவங்களுக்கு அவநம்பிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. அதனால மற்றவர்களை புகழ்ந்து பேசுங்க. சிலர் பாருங்க, பிள்ளைகிட்ட போய் சொந்தக்காரங்களை எல்லாம் குறை சொல்லி பேசுவாங்க. அப்புறம் அந்த சொந்தக்காரங்க வரும்போது, வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய வித்தியாசமா பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க அப்படி அப்படி ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அந்த மாமாவா அவன் அப்படி, இந்த அத்தையா இவ இப்படி, இந்த சித்தியா இவ இப்படி, இந்த மாதிரி பிள்ளைகளோட பேசி 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 பிள்ளைகளுடைய மைண்ட் அதில் செட் ஆயிரும். நாளைக்கு உறவுகள் பாதிக்கப்படும். அந்த பிள்ளைகள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க சொந்தக்காரங்கள் வரும்போது அந்த பிள்ளைங்க ஒதுங்கி நிற்பாங்க. அதனால பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதைத்தான் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அதனால அந்த விசுவாசத்தை தான், நல்ல காரியங்களை தான் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அப்படி கெட்ட காரியங்களை அவங்க இருக்க நேரம் என்ன செய்யக்கூடாது, பலவீனமான காரியங்களை பேசக்கூடாது, பலவீனப்படுத்த விடக்கூடாது. சபையை பலவீனப்படுத்த எந்த சக்திக்கும் இடம் இல்லைங்க. அல்லேலூயா, ஆமென். பிசாசு தான் சபையை பலவீனப்படுத்துகிறான், ஆனா கர்த்தர் சபையை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை பிசாசு பலவீனப்படுத்த விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நம்மள இருந்து விசுவாசம் தான் பிள்ளை. நீங்க ஒழுங்கினமா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் ஒழுங்கினமா மாறிடுவாங்க. நம்ம தான் முன்மாதிரியா இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்துக்கு இன்னொரு ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. நாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோம்னு பிள்ளைங்க பார்ப்பாங்க, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம உண்மை இல்லாம கேர்லெஸ்ஸா இருந்துகிட்டு பிள்ளைகளை சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சபைக்கு உண்மையா இல்லை, சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வருவதில்லை, நேரத்தை கடைபிடிப்பதில்லை. பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம செய்யாதத பிள்ளைகளை செய்ய சொல்ல முடியாது. அருமையானவர்களே, டிசிப்ளின்ல வீட்டில் நம்ம செய்யாதத பிள்ளைகளை செய்ய சொல்ல முடியாது. ஆகவே பிள்ளைகளுக்கு நம்ம விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்மிலிருந்து அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த உண்மை பிள்ளைகளுக்கு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் மோசேயின் பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த பிள்ளையை 3 மாதம் ஒளித்து வைக்கிறதுல அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. இந்த பிள்ளையை கர்த்தர் எப்படியாவது பாதுகாப்பார், இதை பார்வோனுடைய சட்டத்திற்கு இந்த பிள்ளை கீழ் அடங்காது என்று விசுவாசத்தோட விழித்து வைத்து அந்த பிள்ளையை பாதுகாத்தார்கள். இரண்டாவது, அந்த பெற்றோர்கள் தரிசனம் உள்ள பெற்றோர்களாக இருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. ஆமென். பிள்ளைகளை பார்த்த உடனே பெற்றோர்களுக்கு நல்ல தரிசனம் இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த பிள்ளை பிறந்த உடனே, ஆமென், 2வது வசனம் யாத்திராகமம் 2:2, அந்த குழந்தை அழகுள்ளது என்று கண்டு, ஆமா, முதல்ல அந்த பிள்ளை எப்படி பார்க்கிறா, ஆமென் சொல்லுங்க, எப்படி அந்த பிள்ளை பிறந்த உடனே எப்படி பார்க்கிறா, அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருந்தது. இதை குறித்து பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. எபிரேயர் 11:20, விசுவாசத்தினாலே இல்ல அது இல்ல, மோசே பிறந்த போது, எத்தனாவது வசனம், 20, சொல்லுங்க. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே
அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள். அல்லேலூயா, ஆமென். அதுலதான் திவ்ய சௌந்தரியம் உள்ள பிள்ளை, டிவைன் பியூட்டி, டிவைன் தெய்வீக அழகு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, பிள்ளை பிறந்தவொன்னா கருப்பா சிவப்பா, ஆம்பளையா பொம்பளையா, கருப்பா சிவப்பா, ஆம்பளையா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பார்க்குறாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க அந்த ஒரு பிள்ளையை குறித்து, பாஸ்டர் இந்த பிள்ளை பிறந்த போது 2வது பொம்பளை பிள்ளைன்னு அவங்க அப்பா 3 நாளாக திரும்பி கூட பார்க்கலையா, அந்த பிள்ளைய பார்க்கவே இல்லையா. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்து கொஞ்சம் நல்ல அறிவாயின பிறகு இப்போ அந்த பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவள் காலேஜ் படிக்கிறா. 3 நாள் திரும்பி படுக்கலையா, திரும்பி கூட பார்க்கலையா. இந்த தாயாருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பெற்றெடுக்கிற தாய்க்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். 10 மாதம் சுமக்கிற வலி வேற, பெற்றெடுக்கிறது வலி வேற, இதில் வேற ஆம்பளையா பொம்பளையாங்கிற டென்ஷன் வேற. அதுல நிறைய பேருக்கு ப்ரெஷர் ஏறிடுது. இந்த டெலிவரி நேரத்தில் நிறைய ப்ரெஷர் ஏறிடுது. என்னன்னா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா. முதல்ல ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. என்ன 2வது பொம்பளை பிள்ளைனாலும் என்ன பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் முதல்லையும் பொம்பளை பிள்ளைனா 2வது டெம்டேஷனாக இருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஆமென். அதுலேயும் கர்ப்ப ஸ்திரீகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். எங்கள் வீட்டில் இதுவரை ஊழியம் ஆரம்பித்த நாளில் இருந்து ஒரு கர்ப்ப ஸ்திரீ கூட பழம் வாங்கி எங்கள் பாஸ்டமா பார்க்காம இருந்த நாளே கிடையாது. ஆனால் சிலர் அதை மதிக்காமல் கூட இருக்கிறாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. நீ மதிக்கிறியோ மதிக்கலையோ, ஆனால் ஒரு பிள்ளை கர்ப்பத்தை சுமக்கும் போது அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க அந்த நேரத்தில். பாவம், பெண்கள் ரொம்ப பாவம். அப்போ சொன்ன அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அவரை வச்சுட்டு தான் சொன்னாங்க, இவர் 3 நாளாக எட்டி கூட பார்க்கலப்பா சார், இப்போ கொஞ்சிக்கிட்டு கிடக்காரு அப்படின்னு. இப்போ நம்ம அதுவும் கலரா கருப்பா அப்படின்னு வேற, கலரா இருக்கா கருப்பா இருக்கா அப்படின்னு பார்க்கறது. ஆனா மோசையின் பெற்றோர்கள் அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்த உடனே ஒரு டிவைன் பியூட்டியை பார்த்தார்கள், ஒரு திவ்ய சௌந்தரியத்தை பார்த்தார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஆமென். அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம சொல்லணும், இது தெய்வீக குழந்தை. அல்லேலூயா. அந்த தெய்வீக குழந்தை நீ ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சனியை ஏன் தான் யாவயத்தில் பிறந்தது, இந்த சனியை, இந்த கறிக்கட்டை, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது கறிக்கட்டை அப்படின்னு சொல்றது. நீங்க என்ன பெரிய வெளிநாட்டுக்காரி மாதிரி சவப்பா, நீங்க எப்படிதான் அப்படியே உங்க பிள்ளைகளும் இருக்கும். தாயை போல பிள்ளை. ஆமா, தாய் லீனா இருந்தா பிள்ளைகள் லீனா இருக்கும். தாய் குண்டடிச்சிருந்தா பிள்ளைகளும் குண்டு. அதுக்காக நீ அந்த பிள்ளையை போட்டு திட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க கொஞ்சம் அறிவா இருந்தா பிள்ளை அறிவா இருக்கும். நீங்க எப்படியோ அப்படியே நம்முடைய பிள்ளைகளும். அதுல ஒண்ணு நம்ம தான் வந்துக்கணும். அப்புறம் நான் இப்படி இருக்கேன், அதனால என் பிள்ளை இப்படி இருக்கு, ஓகே, அதோட விட்டுருங்க, அதோட பிரச்சனை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. உங்களை காட்டிலும் நீங்கள் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கதா இருந்தா நீங்க ஈசாக்க போல ஜெபிக்க முடியுமா, யாக்கோபை போல ஜெபிக்க முடியுமா? பிள்ளையை பெத்து போடுறது பெருசு இல்லை, அதை வளர்த்தெடுக்க வேண்டும். முதல்ல ஒரு பிள்ளைய தான் முதல்ல இந்திய தேசத்தில் நிறைய பிள்ளைகள் பெற்றிருந்தாங்க. அப்புறம் கருத்தடை கொண்டு வந்தாங்க. 2 பிள்ளைகள், நாம் இருவர் நமக்கு இருவர். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர். இப்ப அந்த கருத்தடை சிம்பிளை எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மோடி அதில் சைலண்டா இருக்காரு. ஏன்னா முஸ்லீம் 4 கல்யாணம் பண்ணி பெத்து போட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அதில் கண்ட்ரோலில் போயிருக்கான். பழைய இதில் நம்ம அங்கே இருக்கிறான். நம்ம ஒரு கல்யாணம் உண்மையாக பண்ணி நிறைய பெத்து போடலாம். அதில் நம்ம கிறிஸ்டியானிட்டின்னா 1 அல்லது 2 இதோட முடிச்சுக்கிறதுனால கிறிஸ்தவ சந்ததிகள் இன்னைக்கு கம்மியாக இருக்குது. சபையில் பிள்ளைகள் கம்மியாக இருக்குது. அதனால இப்போ நம்ம அரசு குடும்ப கட்டுப்பாடை விட்டுருச்சு. நீ எவ்வளவு நாளும் பெத்து போடு. நம்ம நாடு இப்ப எதுல பெரிய நாடு தெரியுமா? ஜனத்தொகையிலே இந்திய தேசம் 1வது இடத்தில் இருக்கிறது.
அதுக்கு 2வது இடத்துல எந்த நாடு இருக்கிறது? சைனா இருக்கிறது. சைனா தான் முதல்ல இருந்துச்சு. நீ என்ன பெரிய ஆளா, நான் என்ன பெரிய ஆளா, அடிச்சு கலக்கடான்ட்டு நம்ம ஆளுங்க. அதுவும் வட இந்தியாவில் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அதுவும் ஒரு வகைக்கு நல்லது தான். சிவகாசியில் ஒரு பாஸ்டருக்கு 9 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த அம்மாவை சொல்லுவாங்க, இது குழந்தை பிறகு எந்திரமா வச்சுட்டாரு இந்த பாஸ்டர் அப்படின்னு. எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. ஆனால் அவர் எதுக்குமே கஞ்ச மாட்டார். ஆனால் இன்னைக்கு 9 பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ அவருக்கு ஒரு 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 குடும்பத்தில் ஒரு ஊரையே உண்டாக்கி வச்சிருக்காரு. அதுக்கு மருமக, பேத்தி, பேர, அப்பா அவங்களே ஒரு சபை நடத்தலாம் போல் இருக்கு. அருமையானவர்களே, தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார். God of increase. ஹல்லேலூயா. ஆமென். அதில் நம்ம ரொம்ப தவறு பண்ணியிருக்கோம் தெரியாத காலங்களிலே. மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீ மன்னிப்பு கேட்டும் பிரயோஜனம் இல்லை. ரொம்ப தவறு பண்ணியிருக்கோம். 3, 4, 5 பிள்ளைகளை எல்லாம் பெற்று வளர்க்கும் போது இன்னைக்கு சபையில் எத்தனை பிள்ளைங்க இருக்கு? சண்டே கிளாஸ்ல எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 30. இவ்வளவு பெரிய சபைக்கு 30 பிள்ளைங்கன்னா லோ ஸ்கோரு. அப்ப என்ன பண்ணணும்? வாலிபர்கள் எல்லாம் சீக்கிரம் ஒரு 24 வயசுல கல்யாணம் பண்ணி தொலைங்கடா. கல்யாணம் பண்ணி தொலைஞ்சு பிள்ளை குட்டியை போட்டு பெத்து சபையாவது நிரப்புங்க. ஹல்லேலூயா. யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காத. மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரால என்னத்தையும் பெற்றுக்கொள்ளுவான். ஆமா, கர்த்தர் உனக்கு பீரோ கட்டில் தருவாரு. நீ பீரோ கட்டில் அது 2 வீலர் அது இதுன்னு எதிர்பார்க்காத. நல்ல மனைவி கிடைச்சா போதும்னு எதிர்பார்க்கிறவன் எவனா? ஆமா, நீ கட்டின சேலையோட கூட வாமா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். அதான் நல்ல புருஷன். உன் வீட்டுல இருந்து நொன்ன கொண்டு வந்த, என்ன கொண்டு வந்த, இந்த மாதிரி போட்டு தன்னுடைய தயவு வரும். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க கையை தட்டி என்ன செய்ய? கையை தட்டுங்களேன். 23 வயசுக்கு மேல உள்ள கையை தட்டு. நல்ல தட்டல. அதில் கூட சக்கலை சலபுலின்னு தட்டுறாங்க. இப்படி எப்படி ஒழுங்கா குடும்பம் நடத்துவான்? இதில் கூட டப்பு டப்பு நீ கையடிக்காம சப்பளை சலபுலின்னு கை தட்டிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? உன் சந்ததியை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன்னு தான் விரும்புகிறார். அப்ப பிள்ளைய பார்த்த உடனே அந்த பிள்ளை மேல என்ன இருக்கிறது? ஒரு தெய்வீகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க இப்படி வருவாங்க, இப்படி வருவாங்க, இப்படி வருவாங்க, நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா நிச்சயம் அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால பிள்ளைகள் நல்லா வளருது வர வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும். தேவையில்லாத பிள்ளைகள தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அந்த பிள்ளைகளை மட்டம் தட்டி பேசக்கூடாது. நீ அவளை பாரு, நீ அந்த பிள்ளைய பாரு. இந்த பிள்ளைய திருப்பி கேட்டுச்சுன்னா நீ அந்த அம்மாவை பாரு, நீ அந்த அப்பாவை பாரு அப்படின்னு திருப்பி கேட்டுச்சுன்னா நீங்க பதில் சொல்லுவீங்களா? நீங்க உங்க லட்சணம் எப்படி இருக்கு? வாட் இஸ் யுவர் லட்சணம்? அதை நம்ம அதனால அடக்கிதான் வாசிக்கணும். பிள்ளைகிட்ட போய் சிலர் இப்படி எஸ்டீமா சொல்லுவாங்க, நீ அவன் மோத்திரத்தை குடிச்சாலும் உனக்கு அறிவு வராது. என்ன பேடு இதெல்லாம். அதுக்காக நமக்கு பிள்ளையை தந்திருக்கிறாரு. ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் ஒரு தெய்வீகம் இருக்கிறது. வீட்டுக்கு போய் உங்க பிள்ளைகளை முகத்தை உற்று பாருங்க. ஹல்லேலூயா. ஆமே. நல்லது. தூங்கும் போது உங்க பிள்ளையை போய் இப்படி முத்து பாருங்க. யூ கேன் see divine on her face. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீகத்தை நீ பார்க்க முடியும். அது 1000 கோடி பிள்ளைகளிலும் அது டிஃபரன்ஸாக இருக்கும். நமக்கென்று தேவன் தந்திருக்கிற பிள்ளைகளே, ஆமென், you can see divine beauty. ஹல்லேலூயா. அதுக்காக பிள்ளைகளை கண்டிக்காம வளர்க்க கூடாது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை அதனால அடிச்சு வளர்க்கணும், உதைச்சு வளர்க்க கூடாது. பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கறதுல தப்பு இல்லை. ஆனால் நாம் தரிசனம் உள்ள பெற்றோர்களாக இருக்க வேண்டும். எங்க பிள்ளைங்க இந்த இதில் இப்படி வருவாங்க அப்படின்ட்டு. என் பிரைஸ்லின எல்கேஜி படிக்கும் போது ஒரு டிவிஎஸ் வீட்டில் முன்னாடி நிற்பா. இவ பயப்படுறாளா என்ன ஏதுங்கிறதுக்கு நான் வேகமா கொண்டு போய் ஒரு வண்டிகிட்ட இடிக்கிற மாதிரி பிரேக் பண்ணுவேன். அசையவே மாட்டான். இப்படி சாட்சி விட்டு பார்ப்பேன். டேடி கீழே விழுறேன்னு சொல்லுவாளான்னு பார்த்தா அசையவே மாட்டான். அளவாங் கம்பியை ஒழுங்குன மாதிரி நிற்பா. போய் இடிச்சா கூட சலனமே இப்படி இருக்கிறா அப்படின்னு பார்த்தா. இன்னைக்கு சில எங்கிட்ட அந்த டூரிசம் போனா ரைடு போவாங்க. எனக்கு ரைடு போதே ரொம்ப பிடிக்காது. அதுல உட்காந்துக்கிட்டு போவா. அங்கிருந்து அந்த
இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை 400 மேலே ஃப்ளைட்டில் பறந்துருக்கா. நான் இதுவரை ஒரு நாள் கூட ஃப்ளைட்டில் பறக்க எனக்கு பயமாக இருக்குது. அதனால் பெற்றோரை போல பிள்ளைங்கிறது கொஞ்சம் மாற்றிக்கங்க. பிள்ளைகள் வளர்ப்பில் அவங்க வளர்றதே இருக்குது. அதனால் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆமாம். எங்கள் ஜோ மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு சாக்கு போக்கு சொன்னது இங்கே யாருமே இருக்க மாட்டீங்க. மேத்தா ஸ்கூலில் அவங்களை படிக்க வைக்கும் போது நான் பட்ட பாடு, திடீர்னு வைத்து ஷூ எல்லாம் போட்ட பிறகு வைத்து வலிக்குமா, நெஞ்சில் காலை வச்சுக்கிறோம். நாங்கள் சாக்ஸை மாட்டி விடுறோம், அதையும் குடிஞ்சு மாட்ட மாட்டான். காலை வச்சுக்கிறோம், அப்படி மாட்டி விட்டு எல்லாம் பேக் எடுத்த உடனே இப்படி வைத்த பிடிப்பான், இப்படியே வைத்த பிடிப்பான். அவங்க அம்மா விளக்கமத்தை எடுத்துருவாங்க. ஒரு தடவை அந்த மேலே ஒரு குடிசை வீட்டில் இருந்தோம். அதில் ஒரு தூணில் கெட்டி போட்டு அட்டி அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்கிறான், நான் மாடு மேய்க்காவது போகிறேன். நல்ல வேலை இன்னைக்கு இல்லை அவன். நான் மாடு மேய்க்க போகிறேங்க்கா சொல்லிடு, எனக்கு படிக்கவே முடியாதுண்ணா. நானும் அவனு சொல்ல மாட்டேன், படிக்க முடிஞ்சா பாடுறா. அல்லேலூயா. 10th எழுதும்போது தலைகீழ நிற்பான். ஆமாம், அப்படி தலைகீழ நின்று ஏன் தலைகீழ நிற்க, 10th நீ தோத்துட்டு வா. அல்லேலூயா. ஆனாலும் அவனுக்காக ப்ரேயர் பண்ணது. ஆனால் அவன் தோக்கலை. +2 கட்டாயம் தோத்துருவான்னு நினச்சோம், அதுலேயும் தோக்கலை. அப்புறம் இங்கே பிபிஏ படித்தான், அதுலேயும் தோத்துருவான்னு பார்த்தா அதுவும் தோக்கலை. அப்புறம் கோயம்புத்தூரில் படித்தான், அதுலேயும் நல்ல ரேங்க் எடுத்து வந்துட்டான். நம்முடைய பிள்ளைகள் மேலே டிவைன் ஆமென் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை முகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு முகராசி இருக்கிறது. ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள், உனக்கு நல்ல முகராசி பாப்பானுங்க, நல்ல முகராசி தம்பின்னு சொல்லுங்க. அதில் உன் முகரையை பாரு, மூஞ்ச பாரு, அந்த பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கு. இப்படி சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, பிள்ளைகளை மட்டம் தட்டிற தரிசனம் உள்ள பெற்றோர்கள். டைம் இல்லை, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறதா டைம் ஆயிரும். பிள்ளைகளுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ முதல்ல என்ன சொன்னேன், மோசையின் பெற்றோர்கள் விசுவாசம் உள்ள பெற்றோர்கள். ஆமென் சொல்லுங்க. 2வது என்ன சொல்றேன், அப்போ பிள்ளைகளை குறித்த நல்ல ஒரு தரிசனம். உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு நல்ல விஷன் நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த டெய்லி ஜபம் நடக்குது பாருங்க. நான் இந்த ஃபீவர்னால 4-5 நாளாக வர முடியும். அதனால ஜான் கிறிஸ்டோவர் அந்த ஜபத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் வாலிப பையங்க வருவாங்க. டெய்லி நீதிமொழிகள் வாசிக்கும் போது அதில் நந்து மட்டும் இங்கிலீஷில் வாசிப்பான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆங்கிலத்தில் அவன் வாசிப்பான். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம செய்யும் போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிள்ளைகள் அறிவிலே வளர வேண்டும், திறமையிலே வளர வேண்டும். அதுக்கு தான் இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க. அவங்க இந்த பாருங்க 3-4 வாரம் அவங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு என்னெல்லாமோ சொல்லி கொடுத்து இப்போ அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ இந்த மாதிரி எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, பிள்ளைகள் மேலே நமக்கு என்ன இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். நம்ம பிள்ளைகள் மேலே நமக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கணும். நமக்கு எல்லாரும் சொல்லுங்க, என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றிலும் ஒலிமர கன்றுகளை போல் இருப்பார்கள், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. 3வதாக பாதுகாக்கும் பெற்றோர். முடிக்கிறேன், இதில் 5 நிமிஷம் முடிச்சிருக்கேன். பாதுகாக்கும் பெற்றோர். எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னேன், 2வது என்ன சொன்னேன், 3வது என்ன சொன்னேன். இந்த பிள்ளையை எப்படி பாதுகாத்தார்கள், ஒரு நாணல் பெட்டியை செய்து அதற்கு உள்ளேயும் புறம்பேயும் கீழ் பூசி அந்த பிள்ளையை கிடத்தி அந்த யோர்தான் நதியில விட்டுட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த நாணல் பெட்டியை தண்ணி உள்ள ஏறாதபடிக்கு என்ன பண்ணாங்க, அதுதான் நம்ம ஃபேமிலி பிரேயர், குடும்ப ஜபம். ஆமென். அவன் உள்ள எந்த தண்ணி லீக் ஆகாதபடிக்கு, உள்ள தண்ணி ஏறிச்சுன்னா அது பெட்டி என்ன செஞ்சிடும், முங்கிரும். அப்படி முங்க விடாதபடிக்கு உள்ளும் புறமும் கீழ் பூசி அந்த பிள்ளையை கிடத்தி விசுவாசத்தோடு நைல் நதியில போட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா 3 மாசத்துக்கு மேலே வைக்க முடியாது. குழந்தை ஆள ஆரம்பிச்சுன்னா சேவகர்கள் வந்து கைது பண்ணிடுவாங்க, பிள்ளைய கொன்றுவாங்க. ஆனால் அந்த தாய் இதுலையும் விசுவாசத்தை காட்டுறாங்க. நம்மளும் பிள்ளைகளை ஜபத்தினால பாதுகாக்க வேண்டும்.
பிள்ளைகளுக்காக உபவாசித்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். இந்த மோசையின் பெற்றோர்களுக்குள்ளே 3 காரியங்கள் இருந்தது போல நமக்குள்ளே 3 காரியங்கள் இருக்கணும். ஒன்று, நாம் விசுவாசம் உள்ள பெற்றோராக இருக்க வேண்டும். 2வது, நாம் பிள்ளைகள் மேலே ஆமென். 3வது, பிள்ளைகளை பாதுகாக்கிற எந்த விதத்திலும் நோ காம்ப்ரமைஸ். பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம பிள்ளைகளை நம்ம எந்த விதத்திலும் அவங்கள பலவீனப்படுத்தி விடக்கூடாது. எந்த விதத்திலும் பலவீனப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு தடவை பாருங்க, எங்கள் ஜோ ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்டான். எனக்கும் அவனுக்கும் எங்கள் குமார் பாஸ்டர் இருக்கார்ல, இடையில வந்து எப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். சண்டை போட்டால் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? என்ன கேள்வி பாருங்க. நானும் குமார் மச்சானும் சண்டை போட்டால் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் சொல்லிட்டேன், குமாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். 3 நாளாக அவங்ககிட்ட பேசவே இல்லை. அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. பாருங்க, இது எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆகி போச்சு. இது ஒரு சின்ன காரியம்தான், அது பிள்ளைகளை எவ்வளோ பலவீனப்படுத்த. சும்மா வேடிக்கைக்கு தான் சொன்னேன், டே நீ 2 பேரும் சண்டை போட்டால் நான் குமாருக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ன உடனே அவன் பேச்சை நிறுத்திட்டாங்க. அம்மா கிட்ட போய் பார்த்தீங்களா இவரெல்லாம் உண்மையான அப்பாவா? எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாராம், குமாருக்கு சப்போர்ட் பண்ணுவாராம். அப்படியா இப்படியான்னு பேசவே இல்லை அவன். அடடா, இதெல்லாம் ரொம்ப வம்பா போச்சு. அப்புறம் டேய் நான் உனக்கு தாண்டா இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக சின்ன பிள்ளைகள்னா பரவாயில்ல, காலேஜெல்லாம் முடிச்சு கல்யாணம் கட்டுற வயசில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சொன்னேன், டே உனக்கு தாண்டா நான் ஃபுல் சப்போர்ட் தான். அவன் ஏற்றுக்கவே இல்லை. 3 நாளும் என்கிட்ட பேசவும் இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டேன். அப்போ சின்ன காரியங்கள் கூட பிள்ளைகளுடைய மனதை என்ன செய்கிறது? பலவீனப்படுத்துகிறது. ஆகவே இப்போ சின்ன விஷயத்தில் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருந்தவங்கள என்ன பண்ணணும்? ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சில நேரம் சண்டை போட்டு பிள்ளைங்க பேசாமல் இருப்பாங்க. நம்ம தான் வெளியே போய் பேசணும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ சொல்ல எனக்கு டைம் இல்லை. 3 காரியங்களை சொன்னேன். 3ஐயும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை அப்படி 3 வகையில் நான் இருக்கிற பெற்றோரை என்ன மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீங்கள் என்ன அப்படி மாற்றுங்கப்பா, என்ன மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் தரிசனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே